நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக வந்திருக்கின்றார். அவர் கேட் நம்பர் 7 அந்த நுழைவாயில் வழியாக தற்போது அவரது மனைவியோடு உயர்நீதிமன்றம் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் பரபரப்பான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கக்கூடிய காரணத்தால், ஒரு முக்கியமான தீர்ப்பு என்ற காரணத்தினால் அதிகமான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று தண்டனை விவரங்களை அறிவிக்க இருக்கின்றது. ஏற்கனவே நேற்றைய தினம் அவர் குற்றவாளி என்று அறிவித்திருந்த நிலையிலே இன்றைய தினம் அவர் மீதான அந்த விரிவான தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆஜராவதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார். கடந்த 2006 மற்றும் 2011 அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே, குறிப்பாக அமைச்சர் பொன்முடி அப்போதும் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கூடுதலாக கனிம வளத்துறையும் அவர் பார்த்து வந்திருந்தார். அந்த துறைகளை பயன்படுத்தி தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு சலுகை காட்டியதாகவும் அதன் மூலமாக வருமானம் சேர்த்ததாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையிலே தான் தற்போது அந்த அதிமுக அரசு, அப்போதைய அரசு தொடர்ந்த வழக்கின் காரணமாக இந்த விஷயம் என்பது தற்போது நீதிமன்ற தீர்ப்புக்கு வந்திருக்கின்றது. லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலே நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், அமைச்சர் பொன்முடி மற்றும் விசாலாட்சிக்கு எதிரான வருமான வரி கணக்குகள், சொத்து விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்கள் ஆகியவற்றுடன் மொத்தம் 39 சாட்சியங்களிடம் நாங்கள் விசாரணை நடத்தி இருக்கின்றோம். நாங்கள் விசாரணை நடத்தி அதை குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்திருக்கிறோம். ஆனால் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி இருவரையுமே ஊழல் தடுப்பு நீதிமன்றம் விடுதலை செய்தது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே இந்த தீர்ப்பினை ரத்து செய்ய வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பிலே கேட்டுக் கொள்ளப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கடந்த நவம்பர் 27 இந்த நிறைவான வாதங்கள், இருதரப்பு வாதங்களும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கேட்டிருந்தார். தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைப்பதாகவும் அப்போது குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில தான் நேற்று பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை பொறுத்தவரையில விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை மேலோட்டமாக விசாரித்திருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக 1,72,00,000 ரூபாய் அளவிற்கு, அதாவது 65% ஏறக்குறைய 60 மிக சரியாக சொல்ல வேண்டுமானால் 64.90% அளவிற்கு அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவியும் விசாலாட்சியும் சொத்துக்களை குவித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. சொத்து குவிப்பு வழக்கு ஊழல் தடுப்பு வழக்கின் கீழ் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுமத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சரிவர நிரூபணம் ஆகியுள்ளன என்றும், ஆனால் அவர்களது வருமானத்திற்கு தனித்தனியாக பிரித்து பார்த்து வருமான வரி கணக்கினுடைய அந்த அடிப்படையிலே தான் இருவரையும் சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்த அடிப்படையிலே தவறு என்றும் அந்த தீர்ப்பை ரத்து செய்கிறேன் என்றும் நேற்றைய தினம் நீதிபதி தெரிவித்திருந்தார். அதாவது அந்த விழுப்புரம் நீதிமன்றம் விசாரித்த அந்த வழக்கு என்பது முழுமையாக அவர்கள் வழக்கினுடைய தன்மையை, தீவிரத்தை ஆராயவில்லை. மேலோட்டமாகத்தான் அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள் என்பது வாதமாக இருக்கின்றது. ஆனால் அவர்களது வருமானத்தை தனித்தனியாக பிரித்து பார்த்து வருமான வரி கணக்கு அடிப்படையிலே இருவரையும் சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்தது அது அடிப்படையிலே தவறானது என்று தீர்ப்பளித்திருக்கின்றது. எனவே பொது ஊழியரான அமைச்சர் பொன்முடிக்கு கணக்கில் காட்டப்படாத வகையில் வந்த வருமானம் மூலம் அவரது மனைவி விசாலாட்சி பல்வேறு சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கின்றார். மூலதன வருமானத்தை சிறப்பு நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லை என்றும் நேற்றைய தினம் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே இந்த வழக்கில் இருவருமே குற்றவாளிகள் தான். தண்டனை விவரங்கள் அறிவிப்பதற்காக பொன்முடியும் அமைச்சர் பொன்முடி அவர்களும் அதே போல அவரது மனைவி விசாலாட்சியும் இன்றைய தினம் காலை 10:30 மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் நேரடியாகவோ அல்லது காணொலி வாயிலாகவோ கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி தற்போது நேரடியாக ஆஜராவதற்காக அவர் வந்திருக்கின்றார். நீதிமன்றத்திலே அவரும் அவரது மனைவியும் காரிலே வந்து இறங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் தற்போது வந்திருக்கக்கூடிய நிலையில 10:30 மணிக்கு இந்த தீர்ப்பினுடைய விரிவான அந்த விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல முக்கியமான விஷயம், முக்கியமான பிரச்சனை என்னவென்று நாம் பார்க்கும்போது, அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர், அதாவது எம்எல்ஏ எம்பி ஆக்டின் படி அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் தன்னுடைய அமைச்சர் பதவி மட்டுமில்லாமல் எம்எல்ஏ பதவியும் சேர்த்து ரத்தாகக்கூடிய சூழல் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் தண்டனை காலம் முடிந்த பிறகு 6 ஆண்டு காலம் தேர்தலிலே அவர் போட்டியிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்றது. இதற்கிடையிலே அவர் உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும் என்று சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள்.
எனவே என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது, அது 2 ஆண்டுகளுக்கு குறைவாக இருக்குமா, 2 ஆண்டுகளுக்கு கூடுதலாக இருக்குமா, எனவே அதனை பொறுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அரசியலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இது மாறி இருக்கின்றது. இது ஆளும் கட்சி என்ற அடிப்படையில் ஆளும் கட்சியாக மட்டுமில்லாமல் எதிர்கட்சி, மற்ற கட்சிகள், பொதுமக்கள் என்று அனைத்து தரப்பினரும் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழக்காக இந்த வழக்கு மாறி இருக்கின்றது. இதற்கு முன்பு இதே போல வேறு யாரேனும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று நாம் பார்க்கும்போது ஏற்கனவே இது போன்ற பல மாநிலங்களிலும் தண்டனை விவரங்கள் வெளியாகி இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.